வணக்கம் and welcome to Dhanyas designers. இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி புட்டா வந்து எப்படி ரெடி பண்றதுன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் சின்ன புட்டா தான். இது வந்து நம்ம பேக் சைடு ஹேண்ட்ல ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன் இந்த புட்டா அப்படின்றதையும் பாத்துறலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் பீட் வச்சிட்டு அதிலேயே அதை சுற்றிலும் ஒரு லைன் மட்டும் சுகர் பீட் கொடுக்குறேன். இது ஜென்ரலாக நம்ம ஒரு குட்டி ஃப்ளாட் பீட் மட்டும் வச்சுட்டு விடுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான குட்டி புட்டா கிடைக்கும். இதை வந்து நீங்கள் இதை மட்டும் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை சுற்றிலும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதாவது ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, கலர்லேயும் கிடைக்குது, நமக்கு ஒயிட் ஸ்டோன் வச்ச ஸ்டோன் செயின்ஸும் கிடைக்குது. ஸோ அதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி அகெயின் ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு அதை சுற்றிலும் சுகர் பீட் கொடுத்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு அவைலபிலிட்டி இருக்கோ மெட்டீரியல்ஸ் அந்த அளவுக்கு நம்ம இந்த புட்டாஸ் வந்து கிராண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக நான் இப்போ என்ன போட்டேன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிராஸ் பேட்டர்னில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை, வீடியோ டைம் இல்லாததுனால ஜஸ்ட் என்ன கிளிப்பிங்ஸ் எடுத்தேனோ அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் சைடு, ப்ளவுஸோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் போல தான் செயின் ஸ்டிச் வந்து 2 லைன்ஸ் கொடுத்துடலாம். 2 லைன்ஸ் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் மெஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 லைன் கொடுங்க. முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 3 லைன்ஸ் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப நல்லாவே இருக்கும் பட்டையாக அழகாக. நம்ம ஃபஸ்ட் லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ செகண்ட் லைன் கொடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக வருது அப்படின்றது. ஸோ செகண்ட் லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். வித்தின் 2 டேஸ்லேயே வந்து நாம் இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சுகர் பீட் வந்து நான் நார்மலான ஸ்விவிங் த்ரெட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு அடியில் வச்சுட்டு நூலை எப்படி போடணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட ஹேண்டில் வந்து நான் ஜரியில் தான் வந்து செக்டு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இதே வந்து நாம் இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணியும் போடலாம். பெரிய சைஸ் நம்பர் 2, 3, 4 சைஸ் பீட் யூஸ் பண்ணியும் போடலாம். நம்மளோட இஷ்டம்தான், எப்படி வேணாலும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் ஸ்டோன் ரோலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டு விட்டு கூட போடலாம். 2 சைடும் வந்து பீட் கொடுத்துட்டு ஸோ அதுவும் நல்லா கிராண்டாக இருக்கும். நான் சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, அதனால் சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 2 லைன் சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் 4 சைஸ் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். நெக்குமே வந்து இது சிம்பிளாக தான் முடிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். முடித்ததுக்கப்புறம் உள்ள ப்ளவுஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து கம்ப்ளீட் பண்ண பேக் சைடு. ப்ளவுஸோட பேக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 லைன் வந்து ஜரியில் கொடுத்துட்டு 2 லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்துட்டு அகெயின் 2 லைன் வந்து நம்பர் 4 சைஸ் பீட் கொடுத்துட்டு 1 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு சிம்பிள் நெக் தான்.
பேக் சைடில் ரிமைனிங் போர்ஷன்லாம் ஒரு பெரிய சைஸ் இந்த இட்லி மோட்டிவ் இல்லைனா ஃப்ளாட் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீட் வச்சுட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங்காக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஹேண்ட் பார்த்துருவோம். ஹேண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஃப்ரண்ட்டும் சேம் பேட்டர்ன் அதே தான். பேக்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நாம் நிறைய செக்டு பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கோம், பீட் வச்சு போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன்ஸ் வந்து செக்டு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுக்குமே வந்து நமக்கு ட்ரேசிங் ஷீட் வந்து தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு உடன் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிராஸாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லைன்லேயே வந்து நம்ம பீட்னாலும் இல்லை ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கேட்டிருந்தாங்க யாராவது அப்படின்னா, இல்லை நமக்கே வந்து கொஞ்சம் ஒர்க் ஒரு 2 டேஸில் குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜரி த்ரெட்லேயே இதே மாதிரி போட்டுட்டு இடையில வந்து ஃபில்லிங் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நமக்கு தகுந்த மாதிரி. இன்னும் இதையே கிராண்டாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான். சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் பீட் கொடுத்துட்டு ஒரு லைன் மட்டும், அதை சுற்றிலும் ஒரு லைன் மட்டும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீடை வந்து அவுட்லைனாக கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நாம் ஸ்டிக் பண்ணல, ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து ஸ்டிக் பண்ணல, ஜஸ்ட் வந்து எல்லாமே ஸ்டிச்சிங்கில் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு சில பேருக்கு வந்து நமக்கு ஸ்டிக் பண்ணுறது வந்து பயமாக இருக்கும், க்ளூ போயிடுமோ இல்லை தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகிடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணாமல் ஸ்டோன்ஸ் எதுவுமே ஸ்டிக் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் வந்து நாம் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு ஹேண்டு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு வித்தின் 2 டேஸில் ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப நமக்கு மெட்டீரியல்ஸு நிறைய தேவைப்படாது. அதே நேரத்தில் ஓரளவுக்கு ஒரு 2 டேஸ்லேயே நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஒர்க்கை ஈஸியாகவே. இது வந்து ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். செயின் ஸ்டிச்சும் பீட் இன்சர்ட் பண்ணுறது பீட் ஒர்க்கு மட்டும் தெரிஞ்சிருந்தாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.